வணக்கம். இந்த செஷன்ல நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட் பத்தி கத்துக்க போறோங்க. அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான், இந்த 5 கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 5 கேள்விகள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். என்கிட்ட ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 60% வின் ரேட், 2:1 ரிவார்ட் டூ ரிஸ்க் ரேஷியோ இருக்கு. பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி ஸ்ட்ராட்டஜி. பேக் டெஸ்ட்லாம் வந்து ப்ராஃபிட்ஸ் காமிக்குது. ஆனா லைவ் மார்க்கெட்ல ரன் பண்ணும்போது லாஸ் வருது. அது ஏன் வருது? 2வது, ஒவ்வொரு தடவை நான் ட்ரேட் பண்ணும்போதும் லாஸ் வருது. அந்த லாஸ ரெக்கவர் பண்றதுக்கு நான் இன்னும் நெறைய ட்ரேட்ஸ் எடுக்கிறேன். இன்னும் நான் வந்து ரொம்ப லாஸ்ல முடிக்கிறேன். அது ஏன்? 3வதா, உங்ககிட்ட வந்து வெறும் 1 to 2 லேக்ஸ் கேபிட்டல் மட்டும் தான் இருக்கு. அத வச்சுட்டு F&Oல ட்ரேட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அது ஏன் அப்படின்னு வந்து நான் தெளிவா இந்த வீடியோல சொல்றேன். 4த் பாத்தீங்கன்னா, ப்ராப்ஸ் அண்ட் எஃபிஐஸ் இவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் F&Oல இவங்க தான் லாபம் பண்றாங்க. FY24ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61,000 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்க என்ன பண்றாங்க? இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க? அத நம்ம பண்ணா நமக்கு லாபம் வராதா? அப்படின்னு வந்து உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம். அவங்க பண்றத நம்மளால பண்ணவே முடியாது. அதுவும் வந்து இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், அது ஏன் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபைனலா நீங்க ஸ்டாப் லாஸ் கரெக்ட்டா வைக்கிறீங்க, ரிஸ்க் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா பண்றீங்க, பொசிஷன் சைசிங் கரெக்ட்டா பண்றீங்க, ட்ரேடிங்க்கு தேவையான எல்லாமே கரெக்ட்டா பண்றீங்க. ஆனாலும் வந்து உங்க அக்கவுண்ட் லாஸ்ல இருக்கு. இதுக்கு என்ன ரீசன்? இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இந்த 5 கேள்வி வேற வேறயா இருந்தாலும், இதோடைய அண்டர்லைங் கான்செப்ட், இத ஆன்சர் பண்ண போற கான்செப்ட் வந்து ஒண்ணு தான். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். 2 வருஷம் முன்னாடி செபி இந்த சார்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் அப்ராக்ஸிமேட்டா 61,000 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க FY24ல. அந்த 61,000 கோடியும் யாரு பாக்கெட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அவங்க தான் அந்த 61,000 கோடி வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வருஷம் மட்டும் கிடையாதுங்க. வருஷா வருஷம் கிட்டத்தட்ட இதே மாரி அமௌண்ட்ஸ் இவங்க தொடர்ந்து கெயின் பண்ணிட்டே இருக்காங்க. இது எப்படி இவங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்கோஸ் மூலியமா தான் பண்றாங்க. அவங்களுடைய மொத்த லாபத்துல 33,000 கோடி லாபத்துல 32 கோடி வந்து அல்கோஸ் மூலியமா தான் வந்திருக்கு. அதே மாரி எஃபிஐ உடைய ஷேர்ல 97% அல்கோஸ் மூலியமா தான் வந்திருக்கு. சரி, இவங்க அப்படி என்ன அல்கோஸ் யூஸ் பண்றாங்க? அத நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு நம்ம சில விஷயங்கள், சில டேட்டா பாயிண்ட்ஸ் பார்க்கணும். இவங்க யூஸ் பண்ற அல்கோஸ் வந்து டைரக்ஷனலா, நான் டைரக்ஷனலா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்தியால பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே இந்த ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங் டெஸ்க் அண்ட் எஃப்ஐஎஸ் சேர்த்தீங்கன்னா, ஒரு 1000 என்டிட்டி தான் இருக்கும். மேக்ஸிமமே ஒரு 1000 என்டிட்டி தான் இருக்கும். இந்த ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புரோக்கரே வந்து ஒரு ட்ரேடிங் டெஸ்க் வச்சிருப்பாங்க. இப்போ ஜீரோதாவே வந்து ஒரு ட்ரேடிங் டெஸ்க் வச்சிருப்பாங்க. அதே போல பேங்க்ஸுமே ட்ரேடிங் டெஸ்க் வச்சிருப்பாங்க. அவங்களையும் நம்ம ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ்ல தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 1000 என்டிட்டி தான் இருக்கு. இவங்களுக்கு ஆப்போசிட்டா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கோடி ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் மேல இருக்காங்க. இந்த 1 கோடி ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் உடைய ஆவரேஜ் ட்ரேட் சைஸ் பார்த்தீங்கன்னா, 11,824 பெர் டிரான்சாக்ஷன். ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் மொத்தமா எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் ஆவரேஜா செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 875 டிரான்சாக்ஷன்ஸ் பெர் இயர். இப்ப இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு பக்கம் வெறும் 1000 பேர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பல கோடி பேர் பல ஆயிரம் டிரான்சாக்ஷன்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து அவங்க ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது யாரு? ரீட்டைல். அவங்க இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்களும் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஏன்னா அவங்க தான் கவுண்டர் பார்ட்டி. ரீட்டைல் எடுக்கிற ட்ரேடுக்கு அவங்க தான் கவுண்டர் பார்ட்டி. ஸோ இவங்க எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னா, ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் செஞ்சு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஏன்னா ஆவரேஜ் ட்ரேட் சைஸ் பாருங்க ரீட்டைலோடையது வெறும் 11,824 ரூபீஸ் தான் per transaction. ஸோ எஃப்ஐ அண்ட் ப்ராப் எப்படி ப்ராஃபிட் பண்றாங்க? லார்ஜ் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்றாங்க. அண்ட் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் இருந்தும் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்தாலே அவங்களுக்கு ஓவரால் ப்ராஃபிட்ஸ் நல்லா வந்துருது. இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இவங்க பண்ற ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே டைரக்ஷனல் செட்டப்ல பாசிபிள் கிடையாது. டைரக்ஷனல் செட்டப்ல ஆப்போசிட்டா பண்ணணும். ஸ்மால் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், பிக் ப்ராஃபிட் per டிரான்சாக்ஷன் பண்ணாதான் நம்ம டைரக்ஷனல் செட்டப்ஸ்ல ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல நான் டைரக்ஷனல் செட்டப் பண்ணாதான் ப்ராஃபிட்டபிளா வர முடியும். இப்போ நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்ன உடனே, கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணவங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஷார்ட் ஸ்ட்ராட்டஜிலா இருக்கலாம், இல்ல ஷார்ட் ஸ்ட்ராங்கிளா இருக்கலாம், இல்ல மோஸ்ட்லி ஆப்ஷன் செல்லிங்கா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. இவங்க பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு பேரு மார்க்கெட் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட் மேக்கிங் அல்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்.
இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட டீட்டெயில்ஸ்குள்ள போனீங்கன்னா, ஆர்டர் டெப்த் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த ஆர்டர் டெப்த்ல வந்து பிட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கும். ஆஃபர் வந்து ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கும். இப்போ பிட் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு ஆப்ஷன் செல்லர்ன்னு வச்சுக்கோங்க. நீங்க செல் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க போற பெஸ்ட் பிரைஸ் வந்து 239.2 அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்க போட்டிருக்கேன். ஹையஸ்ட் பிரைஸ் a buyer will pay to the seller. ஸோ நீங்க செல்லரா இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற பெஸ்ட் பிரைஸ் 239.2. அதே மாதிரி இந்த ஆப்ஷன் பர்டிகுலர் ஆப்ஷனை நீங்க பை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போற பெஸ்ட் பிரைஸ் இப்போ மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற பெஸ்ட் பிரைஸ் 239.7. இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை நீங்க இமீடியட்டா பை பண்ணி இமீடியட்டா செல் பண்றீங்கன்னு வச்சுப்போம் மார்க்கெட்ல. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பை பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிரைஸ் கிடைக்கும்? 239.7 கிடைக்கும். இது ஆஃபர் பிரைஸ் இல்ல ஆஸ்க் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க மார்க்கெட் ஆர்டர்ல இந்த ஆப்ஷனை பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற பிரைஸ் 239.7. இந்த ஆப்ஷனை பை பண்ண உடனே விற்கிறீங்க. பிரைஸ் எதுவும் பெருசா மூவ் ஆகலன்னு வச்சுக்கோங்க. பை பண்ண உடனே விற்கும் போது உங்களுக்கு எந்த பிரைஸ் கிடைக்கும்? 239.2 கிடைக்கும். ஸோ இமீடியட்டா பை பண்ணி இமீடியட்டா செல் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவலி 0.5 rupees லாஸ் ஆகும். அதே நீங்க ஆப்போசிட்டா பண்ணாலும் அது ட்ரூ. நீங்க வந்து ஆப்ஷன் செல்லிங் ஃபர்ஸ்ட் பண்றீங்க. ஸோ அப்போ என்ன பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கும்? 239.2 தான் கிடைக்கும். அதை இமீடியட்டா பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 239.7 கிடைக்கும். இந்த டிஃபரன்ஸுக்கு பேர் தாங்க பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோல நான் சொல்லியிருந்த முக்கியமான கான்செப்ட் அது வந்து பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட் தான். இந்த ஸ்ப்ரெட்டுடைய வேல்யூ எவ்வளோ? ஆஸ்க் மைனஸ் பிட் பிரைஸ். அதாவது 239.7 மைனஸ் 239.2 0.5 தான் இந்த ஆப்ஷனுடைய ஸ்ப்ரெட். இதை வந்து நம்ம பெர்சன்டேஜ் டேர்ம்ஸ்ல கால்குலேட் பண்ணோம்னா ஸ்ப்ரெட் வந்து 0.5 டிவைடட் பை மிட் பாயிண்ட், அதாவது 239.2 239.7 இதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா 239.45 வரும். அந்த 239.45ல 0.5 பை 239.45 பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்ப்ரெட் பர்சன்டேஜ் வந்து 0.21% டிஃபரன்ஸ். நீங்க இந்த ஆப்ஷனை இமீடியட்டா வாங்கி இமீடியட்டா வித்தாலும் சரி ஆஸ் அன் ஆப்ஷன் பையர், இல்ல இமீடியட்டா வித்து இமீடியட்டா வாங்கினாலும் சரி ஆஸ் அன் ஆப்ஷன் செல்லர், ரெண்டு கேஸ்லயுமே நீங்க 0.21% ஸ்ப்ரெட் பே பண்றீங்க. இந்த டிஃபரன்ஸை யாருக்கோ பே பண்றீங்க. யார் அந்த டிஃபரன்ஸை பாக்கெட் பண்றானா? எஃப்ஐ அண்ட் ப்ராப் தான் அந்த டிஃபரன்ஸை பாக்கெட் பண்றாங்க. இப்போ இந்த ஆர்டர் டெப்த்ல பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணியிருக்கிறது யாரு? இதெல்லாம் லிமிட் ஆர்டர்ஸ். இதெல்லாம் பிளேஸ் பண்றது வந்து எஃப்ஐ அண்ட் ப்ராப் தான் மோஸ்ட்லி. இதெல்லாம் வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் தான் பிளேஸ் பண்றாங்க. இதனால தான் நீங்க ஈஸியா வந்து ஒரு மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஒரு ஆப்ஷனை பையோ செல்லோ உங்களால பண்ண முடியுது. நீங்க ஆப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணி பை செல் பண்ணும்போது நீங்க இந்த டிஃபரன்ஸ் உங்களை அறியாமலே கொடுத்துடுறீங்க. நீங்க பை பண்ணும்போதோ செல் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து பெருசா அது தெரியாது. ஏன்னா உங்க ஸ்ட்ராட்டஜி மேலதான் உங்களுக்கு ஃபோக்கஸ் நிறைய இருக்கே தவிர இந்த மாதிரி பிட்டா ஸ்ப்ரெட் மேல நிறைய ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க நிறைய பேரு. ஸோ புரோக்கரேஜ் டாக்ஸஸ் இதெல்லாம் தாண்டி இந்த 0.21% நீங்க அடிஷ்னலா பே பண்றீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. யாருக்கு நீங்க பே பண்றீங்க? மார்க்கெட் மேக்கர்ஸ்க்கு. மார்க்கெட் மேக்கர்ஸ் யாரு? எஃப்ஐ அண்ட் ப்ராப். நீங்க ஏர்போர்ட் போகும்போது இந்த மாதிரி மணி எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர்ஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. சப்போஸ் வந்து நீங்க யூஎஸ் போறீங்க அப்படின்னு வச்சுப்போம். உங்களுக்கு வந்து யூஎஸ் டாலர் இம்மீடியட்டா தேவைப்படுது. இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டேட்ல வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் ரேட் பாத்தீங்கன்னா 93.9. ஓகே, ரீசெண்டா வந்து வார்னால நம்ம ருப்பி நிறைய டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. இப்போ நீங்க ஏர்போர்ட் போயிட்டு எனக்கு $1 கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க 95 rupees கேட்பாங்க. கரண்டா மார்க்கெட் பிரைஸ் 93.9 தான். ஆனா நீங்க ஒரு அர்ஜென்சில இருக்கீங்க, ஏர்போர்ட்ல இருக்கீங்க, இமீடியட்டா யூஎஸ் போறீங்க. அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ரேட் நிறைய கோட் பண்ணுவாங்க ஏர்போர்ட்ல. அதே போல நீங்க யூஎஸ் போயிட்டு வந்துட்டீங்க, ஒரு வாரத்துல வந்துட்டீங்க. இப்போ கையில இருக்கிற ஒரு டாலர் இருக்கு, நீங்க செலவு பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. அந்த டாலர் வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு ₹89 தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்க வாங்கும்போது ஒரு ஹை பிரைஸ் பே பண்றீங்க, விற்கும் போது ஆக்சுவல் பிரைஸோட ஒரு லோ பிரைஸ் தான் பே பண்றீங்க. இந்த ₹6 பாத்தீங்கன்னா இவங்களுடைய லாபம். இதான் வந்து இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் கவுண்டருடைய ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பிட்டா ஸ்ப்ரெட் மாதிரி தான். இங்க பாத்தீங்கன்னா இங்க வாங்கும்போது ரேட் ஹை, விற்கும் போது ரேட் லோ. இதே மாதிரி நீங்க தங்க கடைகள்ல கூட பார்க்கலாம். புது தங்கம் வாங்கும்போது ரேட் ஹையா இருக்கும், பழசை விற்கும் போது ரேட்டு கம்மியா இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கடைக்கு போய் ஒரே நாள்ல 10 தடவை நீங்க டாலர் வாங்கி வைப்பீங்களா? கண்டிப்பா நீங்க பண்ண மாட்டீங்க. ஒரு தடவை வாங்கும்போதே ₹6 லாஸ் ஆகுது. 10 தடவை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ₹60 லாஸ் ஆயிரும்.
அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு தடவ வாங்கி ஏன் விக்கிறீங்க அப்படின்னா, அந்த சமயத்துல ஒரு அர்ஜென்சில உங்களுக்கு தேவைப்படுது. இம்மீடியட்டா யுஎஸ் போம்போது தேவைப்படுது. அதனால தான் இந்த டிரான்சாக்ஷன் நீங்க பண்ணீங்க. ஸோ தேவையில்லாம நீங்க 10 தடவ இந்த கடைக்கு போய் நீங்க ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஆனா மார்க்கெட்ல மட்டும் நீங்க ஒரு நாளைக்கு 10 ட்ரேட், 20 ட்ரேட்ன்னு எடுக்கிறீங்க. அதுக்கான தேவையே கிடையாதுங்க. இன்ஃபாக்ட் நீங்க எவ்ளோ ஓவர் ட்ரேடிங் பண்றீங்களோ, அவ்ளோ வந்து நீங்க பிட் ஆர் ஸ்ப்ரெட்ல இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ்க்கு பே பண்ணிட்டே இருப்பீங்க. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு தடவ பை பண்ணி செல் பண்ணும்போது 0.5 50 பைசா குடுத்துட்டீங்க. இந்த மாரி 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா, இங்கேயே ரூ. 5 குடுத்துட்டீங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்க 10 ட்ரேட் எடுக்கும்போது, இவங்களுக்கு பை டிஃபால்ட் ரூ. 5 குடுத்துட்டீங்க. ஸோ ரூ. 5 லாபம் சம்பாதிச்சா தான் உங்க காஸ்ட்டே கவர் ஆகும். இப்போ நான் பேசுறது வந்து வெறும் பிட் ஆர் ஸ்ப்ரெட் பத்தி மட்டும் தான். இத தாண்டி புரோக்கரேஜ் இருக்கு, டாக்ஸஸ் இருக்கு. இத தாண்டி ஸ்லிப்பேஜ் கூட இருக்கு. அத பத்தி நம்ம செப்பரேட்டா வருவோம். இங்க நான் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் காஸ்ட் சிமுலேட்டர் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கால்குலேட்டர்ஸ். இப்ப நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றீங்கன்னா. இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, சில இன்புட்ஸ் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து அவுட்புட் இருக்கும். ஸோ நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணீங்க அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடுல அந்த ஸ்ட்ராட்டஜி லாபகரமா இருக்குமா? இருக்காதா? காஸ்ட் எல்லாம் போக உங்க ஸ்ட்ராட்டஜி லாபகரமா இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிறத நீங்க இதுல பார்த்துக்கலாம் இன்ஸ்டன்ட்டா. இங்க ஒரு பர்ட்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன். அதோட டீடைல்ஸ் பார்ப்போம். நீங்க யூஸ் பண்ற கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ரூ. 2,00,000 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ டெய்லி வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா, இந்த ரூ. 2,00,000ல 1% ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஸோ ரூ. 2,000 ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ரிஸ்க் டு ரிவார்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். அதாவது ரூ. 2,000 ரிஸ்க் பண்றீங்க. எவ்வளோ ரிவார்டுக்குன்னா டெய்லி ஒரு ரூ. 4,000க்கு ரூ. 2,000 ரிஸ்க் பண்றீங்க. ஸோ 2:1 ரிஸ்க் ரிவார்ட். உங்க ப்ராஃபிட்டபிள் டேஸ் வின் ரேட் பார்த்தீங்கன்னா 60% நாட்கள் ஜெயிக்கிறீங்கன்னே வச்சுப்போம். ஸோ 150 வின்னிங் டேஸ், 100 லூசிங் டேஸ்னு வச்சுப்போம். ஸோ 150 டேஸ் உங்க காசை நீங்க டபுள் பண்றீங்க. அந்த ரிஸ்க் எடுத்த அமௌண்ட்டை டபுள் பண்றீங்க. 100 டேஸ் நீங்க ரிஸ்க் எடுத்த அமௌண்ட்டை தோத்துடுறீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி இருக்கு. இங்க நான் எக்ஸ்பெக்டன்சியும் கீழே போட்டிருக்கேன். பிளஸ் 0.8 ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டன்சி, எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு ஐடியல் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியா மார்க்கெட்ல முதல்ல கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த காஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் தெளிவா புரியும். ஸோ ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 250 ட்ரேடிங் டேஸ் வரும். 2,500 டோட்டல் ட்ரேட்ஸ் ஒரு வருஷத்துக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜில பை பிரைஸ் 10 ரூபீஸ் அப்படின்னு வச்சுப்போம். செல் பிரைஸ் வந்து 20 ரூபீஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நீங்க காசு டபுள் பண்றீங்க. நீங்க டீல் பண்ற குவான்டிட்டி வந்து 500 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ பிரீமியம் டர்ன் ஓவர் இங்க கால்குலேட் ஆயிடுச்சு. பிரீமியம் டர்ன் ஓவர் வச்சு நம்ம சில காஸ்ட் எல்லாம் கால்குலேட் பண்ண போறோம். லாஸ்டா 2 இன்புட் வச்சிருக்கேன். பிட் ஆர் ஸ்ப்ரெட், ஸ்லிப்பேஜ். நம்ம இந்த ஸ்லைட்ல பிட் ஆர் ஸ்ப்ரெடோட பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோம். ஸோ ஆப்ஷன்ஸ்ல ஏடிஎம் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 0.21% ஸ்ப்ரெட் இருக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் நான் இங்க எடுத்திருக்கேன். 0.2 போட்டிருக்கேன். யூஸ்வலா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல ஒரு ஸ்லிப்பேஜ் கூட இருக்கும். ஸ்லிப்பேஜ் பத்தி நம்ம அடுத்த வர வீடியோஸ்ல பார்ப்போம். அதை பத்தி நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ 3 விதமான ஸ்லிப்பேஜ் இருக்கு. ஸ்லிப்பேஜ் நான் வந்து 0.5% அப்படின்னு நான் போட்டுறேன். ஸோ எல்லா இன்புட்டும் நம்ம கொடுத்துட்டோம். ரைட் சைடில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் 4 லட்ச ரூபா. நீங்கள் 2 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு கிராஸா உங்களால 4 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ராட்டஜி நீங்க வச்சிருக்கீங்க. ஆனாலுமே நெட் பேசிஸ்ல நீங்க லாஸ்ட்ல தான் முடிப்பீங்க. ஏன்னா காஸ்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,21,000 வந்துடும். நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு அந்த வருஷத்துடைய முடிவில் -21,000 தான் இருக்கும். நீங்க கையில ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க. இருந்தாலும் நீங்க லாஸ்ட்ல தான் அந்த இயரை முடிப்பீங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புரோக்கர் வந்து என்ன நம்ம காமிப்பாங்கன்னா இந்த புரோக்கர் சார்ஜஸ் அப்படின்னு தான் காமிப்பாங்க. ஸோ அதுல வந்து புரோக்கரேஜ், எஸ்டிடி, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். இது எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். ஜிஎஸ்டி அகைன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். செபி சார்ஜஸ் தனியா இருக்கு. செபிக்கு போகுது. ஸ்டாம்ப் டியூட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். இந்த மாதிரி சார்ஜஸ் மட்டும் தான் காமிப்பாங்க. இந்த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1,59,000 தான். ஸோ 4 லேக் கிராஸ் ப்ராஃபிட் அதுல இருந்து 1,59,000 கழிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் லாபத்துல தான் இருக்கும். உங்க புரோக்கர் கால்குலேட்டர்லயும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு பிரேக் ஈவன் ஜஸ்ட் 0.13 பாயிண்ட்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு அவங்க காமிச்சிருப்பாங்க. ஆனா மார்க்கெட் இம்பாக்ட்ல 2 விஷயம் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஒன்னு வந்து பிட் ஆர் ஸ்ப்ரெட், இன்னொன்னு வந்து ஸ்லிப்பேஜ். இந்த பிட் ஆர் ஸ்ப்ரெடோட இம்பாக்ட் மட்டுமே எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 75,000 இருக்கும். ஸ்லிப்பேஜோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா 1,87,500 இருக்கும். ஸோ புரோக்கரேஜ், பிட் ஆர் ஸ்ப்ரெட், ஸ்லிப்பேஜ் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா நீங்க பண்ண போற கிராஸ் ப்ராஃபிட்டோடயே வந்து அந்த காஸ்ட் அதிகமா இருக்கும். நெட்டா நீங்க லாபம் பண்ண முடியாது. இதுல இருந்து நீங்க முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாலும் எவ்வளவு ட்ரேட்ஸ் பர் டே எடுக்கிறீங்க அதை பொறுத்து தான் உங்க ஸ்ட்ராட்டஜியோட அவுட்கம் டிசைட் ஆகும். இப்போ இதே ஸ்ட்ராட்டஜி
வந்து நீங்க வெறும் 5 ட்ரேட்ஸ் வச்சு அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க லாபத்துல இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா அதே ஸ்ட்ராட்டஜிய 10 ட்ரேட்ஸ் மூலியமா தான் எவ்ரிடே நீங்க அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க லாஸ்ட்ல தான் முடிப்பீங்க. இந்த பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட் அண்ட் இந்த ஸ்லிப்பேஜ் இந்த மொத்த காஸ்ட்டுமே மார்க்கெட் மேக்கர்ஸ்க்கு தாங்க போகுது. இந்த வீடியோல இருந்து நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய சில பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து நீங்க நெறைய பேக் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். பேக் டெஸ்டிங் பண்ணும்போது சில ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ராஃபிட்டபிளா வரும். நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ராஃபிட்டபிளா வரும். ஆனா பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட், காஸ்ட் அண்ட் ஸ்லிப்பேஜ் இன்க்ளூட் பண்ண பிறகு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ப்ராஃபிட்டபிள் இல்லாம இருக்கலாம். ஸோ அத வந்து நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். அங்க வந்து ஒரு கேப் இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, 1 to 2 லேக்ஸ் கேபிட்டல் மட்டும் தான் இருக்கு. நான் F&Oல ட்ரேடிங் பண்ணணும். இதுதான் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல நெறைய பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வி. என்கிட்ட இவ்வளவுதான் கேபிட்டல் இருக்கு. இத வச்சுட்டு நான் ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணணும். கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடாதுங்க. உங்ககிட்ட ஒரு மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தாலுமே, இந்த காஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களால ஜெயிக்க முடியாது. அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். 3வது நெறைய ட்ரேட்ஸ் எடுத்தா நெறைய வின் பண்ணலாம். ஸ்கேல்பிங் மாரி பண்ணா நெறைய வின் பண்ணலாம் அப்படின்னு நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. நீங்க ஒவ்வொரு நாள் எவ்வளோ நெறைய ட்ரேட் எடுக்கிறீங்களோ, அத்தனையும் வந்து நீங்க மார்க்கெட் மேக்கர்ஸ்க்கு டொனேட் பண்றீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோக்கர்ஸ்க்கு டொனேட் பண்றீங்க. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு டொனேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்டர் டெர்ம்ல நீங்க சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எவ்வளோ கம்மியா ட்ரேட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ பெட்டர். இப்போ நீங்க ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி செயல்படுத்துறீங்கன்னா, மேக்ஸிமம் 1 ஆர் 2 அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் மட்டும் பண்றது ஓகேங்க. அதுக்கு மேல நீங்க ஓவர் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா லூஸ் தான் பண்ணுவீங்க.